ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி மோமோஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு 1/2 hour ஊறணும். ஒரு பேனில் ஆயில், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடயே கேரட்டும் உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் கறி மசாலா இந்த 2 தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நீங்கள் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி சட்டியில் 15 to 20 minutes வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.